Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டேஸ்டியான பஞ்சு போல உள்ள இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் பொங்கி வந்த பஞ்சு போல உள்ள இட்லி சாப்பிடுவதற்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது போல் உள்ள இட்லி சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிட்டாலும் மதியாகாது. நல்ல சாஃப்டாயிட்டு உள்ள இட்லி தான் செய்திருக்கிறேன். இதுபோல் சாஃப்டான இட்லி கிடைக்கிறதுக்கு மாவு நல்லா புளித்து பொங்கி வரணும். அப்போ தான் சாஃப்டான இட்லி கிடைக்கும். அதுபோல் இன்க்ரீடியன்ட்ஸும் கரெக்டாக சேர்க்கணும். அப்போ தான் இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு எந்த அளவு அரிசியும் உளுந்தும் எடுக்கணும்னு பார்க்கலாம். 1/4 கப் பச்சரிசியும் 3/4 கப் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கோங்க. பச்சரிசியை விட புழுங்கல் அரிசியோட குவான்டிட்டி கூடுதலாக இருக்கணும். இதில் 2 அரிசியும் எடுத்துருக்கிறேன். பச்சரிசியும் எடுத்துருக்கிறேன், புழுங்கல் அரிசியும் எடுத்துருக்கிறேன். இதில் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். 5லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இது ஊறணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உளுத்தம்பருப்பை ஊற வைக்கும் போதே நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு ஊற வைக்கணும். நம்ம ஊற வைக்கக்கூடிய அந்த தண்ணியில் தான் அரைக்க போகிறோம். அந்த தண்ணியில் அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி புளிச்சு கிடைக்கும். அப்போ தான் சாஃப்ட் இட்லியாக கிடைக்கும். உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்துருக்கிறேன். இதில் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். 5லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். உளுத்தம்பருப்பு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணியில் தான் அரைக்கணும். அந்த தண்ணியை கீழே விடக்கூடாது. உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நாம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். அடுத்து ஊற வைத்த அரிசியையும் 3-4 முறை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. அரிசியை சுத்தம் செய்து எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கலாம். நான் இன்னைக்கு 2 தடவையாக அரைச்செடுக்க போகிறேன். உளுந்து அரைத்த அதே ஜாரில் தான் அரைக்க போகிறேன். பாதி அரிசியை ஜாரில் எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அரிசியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அரிசி நல்லா அரையாமல் இருந்தாலும் இட்லி சாஃப்டாக கிடைக்காது. இப்போது அரிசியை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை ஏற்கனவே உளுந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் சேர்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய அரிசியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அரிசியை மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மாவில் இதையும் சேர்க்கலாம்.
மாவு அரைச்சதுக்கப்புறம் இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சோப்பு போல் இது நல்லா நுரைச்சி புளிக்கும். மாவு நல்ல நுரை வந்து புளிச்சாதான் இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இனி எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொதிக்க வைக்கலாம். சிலர் இட்லி தட்டில் கீழே வச்சு மாவை ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைப்பாங்க. இப்படி வேக வைக்கும்போது இட்லி சாஃப்டாக இல்லாமல் பால் போல் இருக்கும், நல்லா ஹார்டாட்டு. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டை அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதில் வச்சுட்டு மாவை 1 by 1 ஊற்றுங்க. தட்டு எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு. அடுத்து 2வது தட்டையும் இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு தான் இட்லி தட்டில் மாவு ஊற்றணும். இப்படி இட்லி தட்டை இட்லி பாத்திரத்துக்கு உள்ளால வச்சுட்டு மாவு ஊற்றும் போது மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் இட்லி வரவே மாட்டேங்குது, சாஃப்டாக வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாஃப்டான இட்லி கிடைக்கும். 2வது தட்டுலேயும் எல்லாத்துலேயும் மாவு ஊற்றியாச்சு. இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் இது நல்லா வேகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இட்லி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இனி 2 தட்டையுமே எடுத்து வெளியே சூடார வைக்கலாம். இட்லி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டில் இருந்து எடுக்கணும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஸ்பூனோட மறுபக்கம் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி கிடச்சிருக்குன்னு. நான் இட்லி தட்டில் எண்ணெய் எதுவுமே தேய்க்கல, இருந்தாலும் நல்ல சாஃப்டான இட்லி கிடச்சிருக்கு. எப்படி வச்சாலும் இட்லி சாஃப்டாகவே வரல, ஹார்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சாஃப்டான ஹெல்த்தியான இட்லி கிடைக்கும். இதுக்கு காம்பினேஷனாக டொமேட்டோ சட்னியும் சாம்பாரும் செய்யலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சாஃப்டான இட்லி செய்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெனிடாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.